ஆரம்பத்துல இருந்தே அத்தை மேல எனக்கு சந்தேகம்தான். அவங்களுக்கு பிரீத்தி மேல எந்த உடன்பாடும் இல்ல. பிரீத்தி இந்த வீட்டுக்கு மருமகளா வரக்கூடாதுங்கிறதுல ஒரே முடிவா இருக்காங்க. சித்தி, நீங்க அதே நினைச்சிட்டு இருக்காதீங்க. இல்ல விக்ரம், நான் இவ்ளோ வாட்டி சொல்றேன்னா கண்டிப்பா அது உண்மையாதான் இருக்கும். அவங்க உங்களை போக சொல்லி இருந்தா உன்னையும் பிரீத்தியையும் ஏத்துக்கிட்டாங்கன்னு முடிவு பண்ணிருப்பேன். ஆனா அவங்க வாயில இருந்து அப்படி ஒரு வார்த்தை வரவே இல்லையே. சித்தி, அவங்க ஏதோ கணக்கு வச்சிருக்காங்க சித்தி. நாங்க போய் ஏதாவது என் உயிருக்கு ஆபத்து வந்துருச்சுன்னா அதுக்காக தான் அவங்க பயந்துட்டு இருக்காங்க. மற்றபடி நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை. விக்ரம், அப்படிலாம் கிடையாது. அத்தை என்னைக்குமே மனசு மாற மாட்டாங்க. இப்பவும் சொல்றேன், நல்லா கேட்டுக்க. உன்னை பிரீத்தி கிட்ட இருந்து பிரிச்சு வேற ஒரு பொண்ணுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. ஏய் பிரீத்தி, அம்மா, விக்ரம் தம்பி ஜாதகத்துக்கு ஏத்த பொண்ணா கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி பிரீத்தி குணமாகி வரணும். பிரீத்தி வந்தா தான் இந்த வீட்டுல நடக்கிற மொத்த பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வருமா? உண்மைதான் சண்முகம், அவ வரணும். ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்து ஒரு வாரத்துல குணமாயிடுவான்னு நம்பிக்கிட்டு இருந்த அவ ஒரு வாரத்துல கண்ணு முழிச்சா. ஆனா நினைவு திரும்பவே இல்லை. எனக்கு நம்பிக்கை இருக்குமா? பிரீத்தி வந்தா நம்ம பிரச்சனையெல்லாம் தீந்துரும். தீர்த்து வைக்கணும். ஆனா ஜோசியர் குறிச்சு கொடுத்த நாளுக்குள்ள அவ வரணும். அப்படி பிரீத்தி மட்டும் வராம போய் விக்ரம் தேனோட சேர்ந்து வாழற மாதிரி இருந்தா என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது சண்முகம். 7 தலைமுறையா தொடர்ந்து எங்க பரம்பரை குடும்பத்துல அந்த சாபத்தால மூத்த புள்ள அல்பாயுசுல போயிட்டு இருக்கு. அந்த சாபத்துக்கு விமோச்சனம் கிடைக்காதுன்னு முடிவாயிடுச்சுன்னா கண்டிப்பா கண்டிப்பா என்னால உயிரோடு இருக்க முடியாது. அதை தீக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சும் என்னால தீக்க முடியலன்னா அதுக்கப்புறம் நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? என்னம்மா நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? வேற என்ன சண்முகம் பண்ண சொல்ற? என்னோட கடைசி முடிவு அது ஒண்ணுதான். என்னால விக்ரமுக்கு நடக்கக்கூடிய கொடுமைய பார்த்துட்டு இருக்க முடியாது. தலைமுறை தலைமுறையா மூத்த ஆண் வாரிசு அழிஞ்சுகிட்டு வருது. இப்பவும் அதை தீக்காம விட்டா வேற எந்த ஜென்மத்திலையும் அதை தீக்கவே முடியாது. நான் உயிர் வாழறதே அந்த சாபத்தை போக்கத்தான். அம்மா, கண்டிப்பா நடக்குமா? விக்ரம் தம்பி தேன்மொழி கூட கண்டிப்பா சேர மாட்டாரு. ஜாதகக்கார பொண்ணு கூட தான் சேர்ந்து வாழ்வாரு. நீங்க கும்பிடுற அந்த வீரமாத்தி அம்மா நிச்சயமா உங்களை கைவிட மாட்டா. அந்த கடவுளை தான் நானும் நம்பிக்கிட்டு இருக்கேன். சாபம் மட்டும் தீரலன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் சண்முகம். உயிரோடவே இருக்க மாட்டேன். பிரீத்தி, ஏன் அழுதுகிட்டே இருக்க? நான் உனக்கு தான் பிரீத்தி. அத யாராலுமே மாத்த முடியாது பிரீத்தி. அதான் நம்ம 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, அப்புறம் ஏன் இப்படி அழுதுகிட்டு இருக்க? சித்தி சொல்ற மாதிரி பாட்டி நம்மளை பிரிச்சா நீங்க பாட்டி இல்ல செத்துட்டீங்கன்னு சொல்லிடுறேன். நம்ம 2 பேரும் எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடுவோம்.
இல்லாம என்னால வாழ முடியாது பிரீத்தி. என்னைக்குமே நீ மட்டும்தான் எனக்கு. உன் மேல சத்தியமா சொல்றேன் பிரீத்தி. எனக்கு வாழ்க்கைன்னு ஒண்ணு இருந்தா இந்த ஜென்மத்துல அது உன் கூட மட்டும்தான். விடுங்கம்மா, விக்ரம் தம்பி மனசு மாறி நீங்க நினைச்ச மாதிரி ஜாதகத்துக்கு ஏத்த பொண்ணு கூட தான் அவர் வாழ்வாருமா. நடக்கணும் சண்முகம். அம்மா, மேனேஜர் கால் பண்றாரு. எனக்கு கால் பண்ணியிருப்பாரு, நான் எடுக்கலன்னு உனக்கு பண்ணியிருக்காரு. என்னன்னு கேளு. சரிம்மா. சொல்லுங்க சார். அம்மா ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்காங்க. ஏதாவது அவசரமான விஷயமா? சரிங்க சார், நான் அம்மாட்ட சொல்லிடுறேன். வச்சிட்டுமா? என்ன சண்முகம்? அம்மா, மேனேஜர் 2 முக்கியமான ஃபைல் அனுப்பிச்சிருக்காரா, உங்களை செக் பண்ணி அனுப்ப சொன்னாரு. நீ வேற, இங்க எவ்வளவோ பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, உனக்கே தெரியும். இந்த டென்ஷன்ல ஒர்க் பண்ணவே முடியாது. இப்ப முழுசா கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாதுன்னு சொல்லிடு. அவரே பார்த்து ஏதாவது பண்ண சொல்லு போ. வா சந்திரிகா, இப்ப என்ன பிரச்சனையோட வந்திருக்க? அம்மா, என்ன பார்த்தா பிரச்சனை பண்ற மாதிரியா இருக்கு? ஏய், உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? இத்தனை வருஷத்துல நீ என் ரூமுக்குள்ள வந்தாலே கண்டிப்பா ஏதாவது ஒரு பிரச்சனையோட தான் வருவேன். சொல்லுமா, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? நீங்க பேச்ச மாத்தாதீங்க, எனக்கு எல்லாம் தெரியும். இப்ப ஜோசியர் வந்து சொல்லிட்டு போனதெல்லாம் கண் துடைப்பு. யாரு உனக்கு அப்படி சொன்னது? இப்பதானம்மா நான் சொன்னேன் எனக்கு தெரியும்னு. உண்மையை சொல்லுங்க. என்ன உண்மை? அந்த ஜோசியர் மூலமா 15 நாள் வரைக்கும் அவங்க 2 பேரும் குடும்ப வாழ்க்கையை தொடங்க கூடாதுன்னு தள்ளி போட்டிருக்கீங்க. அதான் ஜோசியரே நேரம் சரியில்லைன்னு சொன்னாரு. ஏம்மா, நீ தானே கேட்டுட்டு இருந்த? அப்புறம் எதுக்கு திரும்பவும் வந்து அதையே கேக்குற? அதெல்லாம் எல்லார் முன்னாடியும் ஜோசியரை வச்சு நீங்க போட்ட டிராமா எனக்கு நல்லா தெரியும். அவங்க சொன்ன நாளுக்குள்ள ஜாதகத்துக்கு ஏத்த பொண்ண கண்டுபிடிச்சு விக்ரமுக்கு கட்டி வைக்கலான்னு நினைப்பு. அதான் இந்த மாதிரி பண்றீங்க. அப்படிலாம் எதுவும் இல்லை சந்திரிகா. நானே ரொம்ப நொந்து போயிருக்கேன். இதுக்கு மேல என்ன படுத்தாத. போ போ, எங்கிருந்து போ. மா, சும்மா மழுப்பாதீங்க. நீங்க யார வேணும்னாலும் ஏமாத்தலாம், ஆனா என்ன ஏமாத்த முடியாது. என்கிட்ட பொய் சொல்றதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. நான் உங்ககிட்ட கேக்குறேன், இந்த 15 நாளைக்குள்ள விக்ரம் ஜாதகத்துக்கு ஏத்த பொண்ண கண்டுபிடிக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா? எனக்கு எப்படி தெரியும் சந்திரிகா? அந்த கடவுளுக்கு தான் தெரியும். நிச்சயமா அந்த கடவுள் கண்டுபிடிச்சு கொடுத்துருவாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. வேற எதுவும் என்கிட்ட கேட்காத. சரி, நீங்க கும்பிடுற சாமி கண்டுபிடிச்சு கொடுக்க முடியாம போயிடுச்சுன்னா? ஏமா இப்படி அபஸ்குணமா பேசுறீங்க? விட்டா நீங்களே கிடைக்க கூடாதுன்னு நினைப்பீங்க போல இருக்கு. நீங்க எதுக்கு குறுக்க பேசுறீங்க? நானும் என் அம்மாவும் பேசிட்டு இருக்கோம். நீங்க உங்க வேலையை போய் பாருங்க. சந்திரிகா, பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாதா? அவர் இந்த குடும்பத்துல எவ்வளவு முக்கியமான ஆளு. அம்மா, சரி விடுங்கம்மா, பரவாயில்ல. இல்லம்மா, எப்ப பார்த்தாலும் உங்ககிட்ட நான் பேச வரும்போது இப்படிதான் பண்றாரு. சந்திரிகா, அவர் இந்த குடும்பத்துக்கு நல்லதுதான் பண்ணுவார். சரி, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. கண்டுபிடிச்சு கொடுக்க முடியாம போச்சுன்னா? அப்படிலாம் போகாது சந்திரிகா. நம்ம ஜோசியர் அவங்க அசோசியேஷன் மூலமா 100கணக்கான ஜோசியர்களுக்கு நம்ம விக்ரமோட ஜாதகத்தை அனுப்பி வச்சிருக்காங்க. நீங்க அனுப்புனா கிடைச்சிடுமாமா? ஆமா, 100 பேர் பார்க்கும்போது எப்படி கிடைக்காம போயிடும்? அப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா எனக்கு சந்தோஷம்தான். ஒருவேளை நடக்காம போச்சுன்னா பிரீத்திய விக்ரமோட சேர்த்து வச்சிருவீங்களா? கண்டிப்பா நடக்காது. அது தெரியுமா? ஆனா நீங்க மனசு மாறினாலும் மாறுவீங்களே. இதுல
மாற்றத்துக்கு வாய்ப்பே இல்லை சந்திரிகா. நடக்கிற எல்லாத்தையும் நீ தானே பார்த்துக்கிட்டு இருக்க. அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க? அம்மா, இத நீங்க வெறும் வாய் வார்த்தையால சொல்லாம சேர்த்து வைக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுங்க. என்ன பாக்குறீங்க? அன்னைக்கு இதே ரூம்ல விக்ரமுக்கும் இங்க இருக்கிற பிரீத்திக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பீங்களான்னு கேட்டேன். அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? ஜாதக பொண்ணு கட்டி வைப்பேன்னு சொன்னீங்க. ஆனா இப்ப என்னாச்சு? நான் சொன்ன மாதிரி அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடந்துருச்சு. நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்க? அப்படி ஒருவேளை கல்யாணம் நடந்துட்டா நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துப்பேன், ஏன் என்ன கொன்னு போட்டாலும் ஏத்துப்பேன்னு சொன்னீங்க. அதுக்காக இப்ப என்னால உங்களை கொல்லவா முடியும்? உங்களுக்கு வேணா உங்க பொண்ணு மேல பாசம் இல்லாம இருக்கலாம், ஆனா நான் அப்படி இல்லம்மா. உங்க மேல உயிரையே வச்சிருக்கேன். நான் உங்களுக்கு பிடிக்காத பொண்ணா இருக்கலாம், ஆனா நீங்க எனக்கு பிடிச்ச அம்மாமா. உங்களுக்கு உங்க பொண்ணு வாழ்க்கையில அக்கறை இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு ஏன் பொண்ணு வாழ்க்கை மேல அக்கறை இருக்கு. அவ வாழ்க்கை என்ன ஆகுமோன்னு பயமா இருக்கு. பாத்தீங்கல்ல, விக்ரம் கல்யாணத்தை பார்த்து அவ தற்கொலை பண்ணிக்க போயிட்டா. அதுக்கு நீதானே காரணம். என்னது? நான் தான் என்னோட பொண்ணு தூக்க மாட்டிக்க சொன்னா? கண்டிப்பா நீ சொல்லல. ஆனா அவ மனசுல விக்ரம பத்தி சொல்லி 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 அவளை தூக்கு போடுற அளவுக்கு வச்சுட்ட. என் அண்ணன் குடும்பத்துக்கு ஏன் பொண்ணு மருமகளாக்கணும்னு நினைச்சது தப்பா? அம்மா, ஏய், ஆரம்பத்துல இருந்தே இது சரி வராது, செட் ஆகாதுன்னு சொல்லி இருக்கேனா? சரி, இப்ப நான் முடிவா கேக்குறேன். எனக்கு நீங்க விக்ரமுக்கு ஏத்த பொண்ணை தவிர வேற எந்த பொண்ணையும் சேர்த்து வைக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுப்பீங்களா மாட்டீங்களா? இப்ப என்ன, உனக்கு சத்தியம் தானே பண்ணணும்? விக்ரம் ஜாதகத்துக்கு ஏத்த பொண்ணு கிடைக்கிற வரைக்கும் பிரீத்தி மட்டும் இல்ல, வேற எந்த பொண்ணு கூடவும் விக்ரம் குடும்பம் நடத்த முடியாது. அதுக்கு நான் சம்மதிக்கவும் மாட்டேன். இது சத்தியம். எனக்கு இது போதும். என் அம்மா இந்த சத்தியத்தை மீற மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். போதுமா? வரேன். இருந்தாலும் என் பொண்ணுக்கு இவ்வளோ பேராசை இருக்கக்கூடாது. என்னம்மா சொல்றீங்க? வேற என்ன, விக்ரம் ஜாதகத்துக்கு ஏத்த பொண்ணு கிடைக்க கூடாதுங்கிறது தான். அதான் சந்திரிகாவோட ஆசை. அப்படி கிடைக்காம போயிட்டா கிருபாவை என் பேரனுக்கு கட்டி வச்சிடலான்னு தப்பு கணக்கு போடுற. அதனாலதான் இந்த சத்தியத்தை வாங்கிட்டு போற. ஆனா விக்ரம் ஒண்ணு சேர்றது கண்டிப்பா ஜாதகத்துக்கு ஏத்த பொண்ணு கூட தான். அத அந்த கடவுள் தான் பாத்துக்கணும். என்னம்மா சொல்ற? பாட்டி சத்தியம் பண்ணாங்களா? ஆமா கிருப்பா, இதுக்கு மேல நம்ம ஆட்டம் தான். நீ ஒண்ணு கவலைப்படாத. உன்னை எப்படியாவது இந்த வீட்டு மருமகளாக்குறேன். ஐயோ அம்மா, பாட்டி என்ன கட்டி வைக்கிறேன்னு சொல்லி ஒண்ணு சத்தியம் பண்ணி கொடுக்கல. ஜாதக பொண்ணை தவிர வேற எந்த பொண்ணையும் கட்டி வைக்க மாட்டேன்னு தான் சத்தியம் பண்ணி கொடுத்திருக்காங்க. நான் தான் ஜாதக பொண்ணு இல்லைன்னு பாட்டிக்கு தெரியுமே. அப்புறம் எப்படி என்ன விக்ரம்க்கு கட்டி வைக்க முடியும்? சரி, இதுக்கு பாட்டி எப்படி ஒத்துப்பாங்க நீயே சொல்லு. கிருப்பா, நீ ஏன் பொண்ணு. நீ ஏன் இவ்வளவு யோசிக்கும் போது நான் யோசிக்காம இருப்பனா? எங்க அம்மாவை எப்படி கரெக்ட் பண்ணி காரியம் சாதிக்கணும்னு எனக்கு தெரியும். நீ கவலைப்படாத.
சரிம்மா, நீ பாட்டியை ஏதாவது சொல்லி சமாளிச்சு ஒத்துக்க வச்சிடுற. அப்படியே வச்சுக்கோவமே. ஆனா விக்ரம் ஒத்துக்கணுமேம்மா. அவன் நிச்சயமா என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கவே மாட்டான். அவன் எப்படி ஒத்துக்காம போவான்? ஒத்துக்க வைக்கணும். ஒன்னு அவன் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தணும். கிருபா, அத நான் பண்றேன். இப்போ உனக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேன், கேட்டுக்கோ. எங்க அம்மா அடுத்து என்ன பண்ணுவாங்க? அவன் ஜாதகத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணை தேடுவாங்க. 100 ஜோசியர் இல்ல, 1000 ஜோசியர் கிட்ட தேடினாலும் அப்படி ஒரு பொண்ணே இல்லன்னு தான் வரும். என்னம்மா சொல்ற? அப்ப பாட்டி தேடுற ஜாதக பொண்ணு இல்லவே இல்லையா? எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒரு பொண்ணு இல்லன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா விக்ரம் காலேஜ்ல படிக்கும் போதுல இருந்தே அம்மா பொண்ணு தேடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இருக்கிற பவருக்கு உலகம் முழுக்க தேட முடியும். ஒரு பொண்ணு விடாம கூட தேட முடியும். இது வரைக்கும் அப்படி தேடியும் அப்படி ஒரு பொண்ணு கண்ணுல மாட்டலன்னா அந்த பொண்ணு இல்லவே இல்லன்னு தானே அர்த்தம். ஆமா, ஒருவேளை அப்படி ஒரு பொண்ணு கிடைச்சிட்டா? ஒருவேளை நீ சொல்ற மாதிரி அப்படி ஒரு பொண்ணு இருந்து எங்க அம்மா கண்ணுல தென்பட்டா அடுத்த நிமிஷமே அவ உயிரோட இருக்க மாட்டா. உனக்கு இடைஞ்சலா நான் எதையுமே இருக்க விட மாட்டேன். அப்படி ஒரு பொண்ணு கிடைச்சா நான் அவளை கொன்னு போட்டுருவேன். அதுக்கடுத்து எவளாவது வந்தாலும் சரி, அவளையும் போட்டு தள்ளுவேன். நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வரத்துக்கு எத்தனை பேர் தடையா வந்தாலும் நான் கொல்றதுக்கு தயங்க மாட்டேன். முதல்ல ஜாதகத்துக்கேத்த அந்த பொண்ணு இல்லங்கிற சூழ்நிலைய உருவாக்கிட்டு, இந்த வீட்ல இருக்காளே பிரீத்தி, அவ பிரீத்தியே இல்லன்னு அவ அம்மா வாயாலேயே சொல்ல வச்சு அத விக்ரமுக்கும் ப்ரூவ் பண்ணிட்டு அவளையும் அவ அம்மாவையும் அடிச்சு துரத்திட்டா உன் ரூட் கிளியர் ஆயிடும். அவங்களும் வீட்டை விட்டு போயிட்டா இந்த கேம்ல விக்ரம் மட்டும்தான். அடுத்து செத்து போன பிரீத்திய தேடி தெரு தெருவா அலைவான். அப்புறம் குடிச்சிட்டு தேவதாசும் நானும் ஒண்ணுதானடின்னு தாடிய வளர்த்துக்கிட்டு புலம்பிக்கிட்டே போவான். ஐயோ பாவம்மா. பாவம்தான், என்ன பண்றது? உனக்காக அதையும் பண்ணிதானே ஆகணும். அவன் அப்படி இருந்தா மட்டும்தான் அவன் மனசுல ஒன்னால இடம் பிடிக்க முடியும். அவன் எந்த ஆறுதலும் இல்லாம இருக்கிறப்ப நீ அவனுக்கு ஆறுதலா இருந்தாதான் அவன் மனசு கொஞ்சமாவது மாறும். அவனுக்கு ஒன்ன பிடிக்க ஆரம்பிக்கும். நமக்கு ஆறுதலா இருக்கிற இவ வாழ்க்கை ஃபுல்லா வேணும்னு அவன் நினைப்பான். அப்ப அவனை உன் கழுத்துல தாலி கட்ட வைக்க வேண்டியது என் பொறுப்பு. அம்மா, இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு. ஆனா நடக்குமா? நடக்குமான்னு கேக்குறவங்க முட்டாள், நடத்தி காட்டுறவங்க தான் புத்திசாலி. நீயும் என்ன மாதிரி புத்திசாலியா இருக்க பாரு. அதுக்கு இல்லம்மா, பிரீத்தி இல்லன்னு தெரிஞ்சா விக்ரம் ஏதாவது பண்ணிக்க மாட்டா? அப்படியெல்லாம் பண்ண மாட்டான். எங்க அம்மா அவ்வளவு சீக்கிரமா அவனை பண்ண விட மாட்டாங்க. அப்ப சரிம்மா, நான் விக்ரம் மனச மாத்தி என்ன கல்யாணம் பண்ணிக்க வச்சிருவேன். இனி இந்த மாதிரி தூக்கு போட போறேன் அது இதுன்னு முட்டாள்தனமாலாம் பண்ணாத. நீ சந்திரிகாவோட பொண்ணு, சாதிக்க பிறந்தவன். குறுக்க யார் வந்தாலும் சாகடிக்கணும். நாம சாக கூடாது, புரியுதா? புரியுதுமா. எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் நமக்கு பாதகமாவே நடந்தாலும் சாதகமா மாத்திக்கணும், புரியுதா?
சரிம்மா. என்னைக்குமே விக்ரம் உனக்கு மட்டும்தான் சொந்தம். அவ்வளவு சீக்கிரமா நான் அவனை விட்டுட மாட்டேன்.